ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு எல்லோ கேப்சிகம், ஒரு ரெட் கேப்சிகம், ஒரு க்ரீன் கேப்சிகம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. கேப்சிகம் 3ஐயும் ஒரே மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வெங்காயத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் டிக்கா மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை எலுமிச்சம்பழம், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவில் 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை சேர்த்துக்கிறேன். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க. இதை கை வச்சு மசாலா எல்லா பீஸ்லேயும் ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கில் வெங்காயம் ஒரு பீஸ், 3 கலர் கேப்சிகமும் ஒன்று குத்திட்டு அதுக்கு அடுத்து சிக்கனை குத்திக்கோங்க. இதே மாதிரி 1 பை 1 இந்த ஸ்டிக்கில் குத்தி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற சிக்கன் கலவையை ஒவ்வொரு ஸ்டிக்லையும் குத்தி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கிரில் ஸ்கில்லட்டை வச்சுக்கோங்க. ஸ்கில்லட் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்காக இதில் வச்சுக்கோங்க. இந்த கிரில் ஸ்கில்லட்டில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆர்டினரியாக நம்ம வீட்டில் எந்த நான்ஸ்டிக் தவா இருந்தாலும் கூட அதில் வச்சு செஞ்சுக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வெந்ததும் ஆயிலை ஒரு ப்ரெஷ்ஷால் அப்பப்போ மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. இப்போது இந்த சிக்கன் பீஸை மறுபக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பக்கமும் திருப்பி 4 பக்கமும் ஒரே கலரில் வர்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போது டிக்கா சிக்கன் வெந்துருச்சுங்க. இதை ஒரு சப்பாத்தி நட்டில் வரிசையாக எடுத்து அடுக்கிக்கோங்க. சப்பாத்தி நட்டை ஸ்டவ்வில் டைரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஃப்ளேம் ஹையில் இருக்கட்டும். இந்த சிக்கன் பீசஸை ஒரு பக்கமும் நெருப்பில் படுற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க.
ஸ்டிக்கையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. சிக்கன் டிக்கா தயாராகிடுச்சிங்க. அடுத்து க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாய், 5 பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சி, அடுத்து கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் தயிர். இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸ் விட்டு நைஸாக அரைச்சி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது ஜூஸியான சிக்கன் டிக்காவும் டேஸ்டியான க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.